காலையில வேலைக்கு போறப்பவும் வீட்ல இல்ல, இப்ப வந்து பார்த்தப்பவும் வீட்ல இல்ல. வீட்டுக்கே வராம எங்க போறாரு இவரு? வீட்டுக்கு வராரா இல்லையா? மா, என்னடி? அவர் எங்க? வந்தாரு, நல்ல சோத்த துண்ணாரு, 2.5 மணி நேரம் படுத்து தூங்குனாரு, திரும்ப டியூட்டி கிளம்பி போயிட்டாரு. மா, நான் அப்பாவை கேக்கல. வேற யாரடி கேக்குற? நான் அவரை கேக்குறேன். அவருன்னா? மாமா எங்கம்மா? ஓ, அவன் அவருன்னு கூப்பிடுற அளவுக்கு ஆயிடுச்சோ? இது எப்பத்துல இருந்து? எப்போத்துல இருந்துனா? இல்ல, அவனை மாமா அது இதுன்னு தானே பேசுவ. இப்ப புதுசா மரியாதையெல்லாம் கொடுத்து பேசுறியே, அதான் கேட்டேன். ஏன், உனக்கு என்ன கோவமா இருந்தாலும் அப்பாவை நீ அவர் இவருன்னு தானே கூப்பிடுவ? அதே மாதிரிதான் எனக்கும். முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அவர் எங்க? ஏய், என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கற? அவன் உன்னை கண்டாலே எரிஞ்செரிஞ்சு விழறான், கேவலமா பேசுறான். அவன் உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்றான். நீ என்னடானா புதுசா என்னமோ மதிர்ச்சி விட்ட கோழி மாதிரி எப்ப பாரு மாமா எங்க சாப்பிட்டாரா தூங்குனாரா அவனையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கற. என்னடி நினைச்சிட்டு இருக்கற உன் மனசுல? வேற என்ன நினைப்பாங்க? என் புருஷனை தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்லடி, உனக்கு தான். அவனால தான் நீ இந்த நிலைமையில இருக்கிற. உனக்கு இன்னும் கூட புத்தி வரலையா? யானை தான் தலையில தானே மண் அள்ளி போட்டுக்குமா. அத மாதிரி விளங்காதவன் பின்னாடி சுத்தி சுத்தி உன் வாழ்க்கைய நீயே நாசமாக்கிக்காத. போடி, போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. சும்மா மாமக்கியமன்னு சொல்லிக்கிட்டு வா. என்ன நீ விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க? நீ மட்டும் என்ன ஒழுங்கா? இல்ல நான் தான் அவரை இது வரைக்கும் நல்லா பாத்துக்கிட்டேனா? மனசுல இருக்கிற வலிய வெளியில சொல்ல முடியாம தானே மாமா சாகுற வரைக்கும் போயிடுச்சு. இதுவே நம்ம அவரை அன்பா பாத்துட்டு இருந்தோம்னா அது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்குமா? மாமாவை நம்ம ரொம்ப அவமானப்படுத்திருக்கோம்மா. அதுக்காக தான் கோச்சுக்கிட்டு என்கிட்ட பேசாம இருக்காரு, அவ்வளவுதானே? இருக்கட்டும், இன்னைக்கு பேசாம இருக்காரு, நாளைக்கு பேசுவாரு. அதனால என்ன இப்போ? அதனால என்னவா? இப்போ அவன் பேசல, அப்போ நீ பேசல. என் பொண்ணு இப்படி கல்யாணம் ஆனதுல இருந்து சோகத்திலயும் துக்கத்திலயும் கஷ்டப்படுறதுக்காடி நான் உன்னை கட்டி கொடுத்த பெத்த வயிறு பத்துக்கிட்டு எரியுதுடி. இப்போ நீ என்னதான் சொல்ல வர? போதும், எல்லாம் போதும். நீ பட்ட கஷ்டம் எல்லாமே போதும்னு சொல்றேன். இதுக்கு மேல என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நான் வக்கீலாண்ட சொல்லி வச்சிட்டேன். என்ன சொல்லி வச்ச? உண்மையதான் சொன்னேன். இன்னும் 10 நாள்ல விவாகரத்து பத்திரம் நம்ம வீட்டை தேடி வரும். நீ வாயை முட்டு கையெழுத்த மட்டும் போடு, அது போதும். அதுக்கப்புறம் உன் தலையெழுத்தே மாறிடும். எனக்கு என் பொண்ணு நல்லா இருக்கணும்டி, அதுதான் எனக்கு முக்கியம். யார கேட்டு நீ இதெல்லாம் பண்ண? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? என் புருஷன் கூட வாழலாமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீ இல்ல. சும்மா விவாகரத்து பத்திரம் அது இதுன்ட்டு. ஏய், உடம்பு சரியாகிறதுக்கு மாத்திரை போட்டா கசக்க தாண்டி செய்யும். ஆனா அது மெல்ல மெல்ல குணமாக்கும்ல, அப்பதான் புரியும் அது எவ்வளவு நல்லதுன்னு. அந்த மாதிரி தான் பெத்தவ சொல்றது. இப்போ உனக்கு புரியாது. நான் உனக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கேன்னு மெதுவா புரியும். இன்னும் 10 நாள் இருக்கு, நிதானமா யோசிச்சு கையெழுத்து போடு போ. கையெழுத்தும் போட மாட்டேன், ஒரு மண்ணும் போட மாட்டேன். நீ முதல்ல அந்த வக்கீலுக்கு போனை போட்டு விவாகரத்து பத்திரத்தை கிழிச்சு போட சொல்லு. ஆமாண்டி, உன் வயசுக்கு நீ கோவப்பட்டு பேசுற. என் வயசுக்கு என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுமே நான் யோசிச்சு பேசுறேன். அவன் உன்னை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவனுக்கு புத்தி வரல? வாய மூடுமா. இது இல்ல, இதுக்கு மேல மாமா என்ன எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் நான் அவரை விட்டு போகவே மாட்டேன். பாக்குறேன்டி, இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இந்த மாதிரி பேசுற நானும் பார்க்க தானே போறேன். நான் இப்படிதான் பேசுவேன். நான் வாழற வரைக்கும் இப்படிதான் பேசுவேன். நான் மாமா கூட தான் வாழ்வேன். உனக்கெல்லாம் இப்ப நான் சொல்றது புரியாதுடி. அவன் கிட்ட அடிபட்டு மிதிப்பட்டு ஒரு நாள் ஓடி வந்து அம்மா எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுன்னு கதறிட்டு வந்து நிப்ப பாரு, அப்ப இருக்குடி உனக்கு. அந்த மாதிரிலாம் நான் ஒரு நாள் கூட உன்கிட்ட வந்து நிக்க மாட்டேன். வந்து நின்னா அப்படி ஒரு நிலைமை வந்தா அடுத்த நிமிஷம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இந்த சந்தியா ஒரு வாரம் ஊருக்கு போனாலும் போனா என் லெஃப்ட் ஹேண்டே உடைஞ்ச மாதிரி இருக்குங்க. அது என்ன லெஃப்ட் ஹேண்ட் உடைஞ்ச மாதிரி இருக்கு? அவ எப்ப பார்த்தாலும் என் லெஃப்ட் சைடு தான் நிப்பா. என்ன? ஒன்னும் இல்லடி. இல்லையே, லெஃப்ட் ரைட்னு ஏதோ பேசிட்டு இருந்த. ஐயோ, உனக்கு கேட்டுடுச்சா? என்னெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷியாவே தெரியலையா? ஒவ்வொரு நிமிஷமும் உன் கண்ணு முன்னாடி தானே புழுங்கி புழுங்கி செத்துட்டு இருக்க. நீ என்னடானா யாரோ கூட இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருக்க. இல்லடி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஏங்க சொல்லுங்க.
ஆமா மாயா, அம்மா சும்மாதான். அதான் அறிவு அங்கிள் சந்தியாவை கூப்பிட்டு ஏர்போர்ட் போயிருக்காருல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் லெஃப்ட் ஹேண்ட் உன் கூடவே வந்து அட்டாச் ஆயிடும். ஓவரா ஃபீல கொடுக்காத. சும்மா இரு. அண்ணே, வா அறிவு. என்னண்ணே சந்தியாவை பத்தி பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல அறிவு. ஆமா, என்ன இவ்வளவு லேட்டு? பயங்கர டிராஃபிக்ண்ணே, அதான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ, அப்ப ஃப்ளைட் வரலையா? சந்தியா வரவே மாட்டாளா? இல்ல நீ, அவ வந்துட்டா. சந்தியா, சந்தியா வா. மாயா, எப்படி இருக்க? அக்கா, சந்தியா, ஒரு வாரம் பார்க்கலன்னா ஆளே மாறி போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி நீ நிஜமாவே மாறிட்டடி. ஆமாக்கா, மாற்றம் ஒண்ணுதான் வாழ்க்கையில மாறாதது. அதான் ஒரே இடியா மாறிட்டேன். அடையாளமே தெரியலங்க. ம், மாயா, உனக்கு ஏதாவது தெரியுதா? எனக்கு ஒன்றும் அப்படி எதுவும் தெரியல. மாயா, நீ ரொம்ப டிப்ரெஸ்டா ஒரு மாதிரி இருந்த, இப்ப பார்த்தா ரொம்ப நார்மலா இருக்க. உனக்கு சரியாயிடுச்சா? ஏய் சந்தியா, மாயாவுக்கு பைத்தியமோ இல்ல ஒன்னும் இல்ல. எல்லாம் அந்த சூனியக்காரியும் செல்வியும் செஞ்ச சதி. சதியா? என்னக்கா சொல்றீங்க? ஒரு வாரம் நீ பாட்டுன்னு ஊருக்கு போயிட்ட, இந்த வீடே தலைகீழ மாறிடுச்சு. அறிவு, நீ எதுவும் சந்தியா கிட்ட சொல்லலையா? இல்ல நீ, சந்தியா இங்க வந்து தானா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அவகிட்ட எந்த உண்மையும் சொல்ல. என்ன அறிவு, என்கிட்ட முதல்ல அதை தானே சொல்லிருக்கணும். மாயாவோட லைஃப் தானே நமக்கு முக்கியம். இப்பவாவது சொல்லுங்க, என்ன நடந்தது? நான் சொல்றேன்டி, அந்த செல்வி என்ன பண்ணா தெரியுமா? ஒரு நாள் நம்ம மாயா கிட்ட நீ போன ஒரு வாரத்திலே இவ்ளோ நடந்துடுச்சுடி. கடைசியில ஒன்னையே அவ பைத்தியம் நம்ப வச்சிட்டால. அவ நம்ப வச்சா இவங்களுக்கெல்லாம் எங்க போச்சு புத்தி? நான் பைத்தியம் இல்ல, இவங்க எல்லாரும் தான் பைத்தியம். ஒரு வேலைக்காரி சொன்னதை நம்பி என்ன பைத்தியம் நினைச்சு கட்டி போட்டாங்கல்ல, இவங்க எல்லாரும் தான் பைத்தியம். உன் கோவம் எனக்கு புரியுது மாயா. ஊமா மாதிரி இருந்துகிட்டு என்ன காரியம் பண்ணிருக்கா? எங்க இருக்கா அவ? எங்க இருப்பா அவ? கழுத கெட்டா குட்டிச்சவரு. அந்த டார்ச்சர் ரூம்ல தான் கட்டி போட்டு வச்சிருக்கோம். அது பத்தாது அவளுக்கு. நான் வந்துட்டேன்ல, அந்த செல்வி கழுதைய என்ன பண்றேன்னு பாருங்க. வா மாயா. அப்பா, இப்பதாண்டி எனக்கு தெம்பே வந்தது. அந்த செல்விய குலவி நசுக்கிற மாதிரி நசுக்கலாம். வா. ம். செல்வி மாதிரி இல்லம்மா, நான் தான் செல்வி. What do you mean? மீனும் இல்ல கருவாடும் இல்ல, இது ரொம்ப ஜிம்பிளான விஷயம். ஐயா, மாயா அம்மா இப்போ பைத்தியமா இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வரல அப்படி இப்படின்னு சந்தோஷ் ஐயாவை எப்படியோ சமாளிச்சு நாடகம் ஆடிட்டீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி எல்லாம் நடிச்சு எங்களை ஏமாத்திருப்ப. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும்? முத்துவே நாங்க உருவாக்குன ஒரு கதாபாத்திரம் தான். எங்க கிட்டயே முத்துவா நடிச்சு எங்களையே ஏமாத்துறியா? உன்னெல்லாம் என்ன செஞ்சா தகும்? மாயா, நாமெல்லாம் ஏற்கனவே எப்படி யோசிப்போன்னு இவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்மள விட தைரியமா, நம்மள விட நயவஞ்சகமா இவ நம்மளையே தாண்டி முடிவெடுக்க துணிஞ்சிட்டானா இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. சரி, நீயே சொல்லு, இவளை என்ன பண்ணலாம்? இனி சொல்றதுக்கு என்ன மாயா இருக்கு? நீ செஞ்ச முடிவுதான் இவளுக்கு சரி.
சந்தோஷ் யூகேல இருந்து வரதுக்குள்ள இவ கதைய முடிச்சாகணும். ஆனா இவ சும்மா சாக கூடாது. அணுவணுவா சித்திரவதைப்பட்டு சாகணும். இவளை எப்படி கொடுமைப்படுத்தணும்னு மட்டும் சொல்லு. உனக்கு இவளை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்து. நல்லா சாப்பிடவே, ஆனா தூங்க மட்டும் விடாத. டீ, காஃபி, பால்னு எது வேணாலும் கொடு. ஆனா அவ கண்ணை மூடி தூங்குனானா கண்ணத்திலே பலார்னு ஒண்ணு வை. வேலைக்கு சாப்பாடு கொடு. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஃபுல்லா பட்டினி போடு. ஏன் தெரியுமா? ஏன்? நல்லா 4 வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு தெம்பா இருந்தவளுக்கு திடீர்னு சாப்பாடு கிடைக்கலனா வயிறு வலிக்கும், தலை சுத்தும், மயக்கம் வரும், பயம் வரும். சொல்ல போனா இப்படியே சில பேர் பைத்தியம் கூட ஆயிடுவாங்க. இப்படிதான் இவளும் மென்டல் அப்செட் ஆகணும். என்ன பைத்தியமாக்கி தானே இவ பார்த்தா. இவ பைத்தியமானாலும் சரி, கடைசியில இவ போனமானாலும் சரி, இவ கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு அழுது அழுது ஏண்டா இந்த வீட்டுக்கு வந்தோம், ஏண்டா சந்தோஷ கட்டிக்கிட்டோம், ஏண்டா மாயாவை பகைச்சுக்கிட்டோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் இவ வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு உண்மையா பொய்யா? என் குழந்தை வயித்துல நல்லபடியா வளருதா இல்லையா? சொல்லுடி, சொல்ல. மா, அவளுக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. இது தண்ணி இல்ல, உனக்கு கடைசியா ஊத்துற பாலுன்னு நினைச்சுக்கோ. இப்ப சொல்லுடி, என் குழந்தை வயித்துல ஆரோக்கியமா வளருதா இல்லையா? நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா? சொல்லுடி. நாங்க சொன்னது எல்லாமே போய். அப்போ என் குழந்தை அது நல்லபடியா தான் உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. உனக்கு கொடுத்தது எதுவுமே தப்பான மருந்து இல்ல. எல்லா மருந்தும் உன் குழந்தைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமே தவிர அது உன்னையும் உன் குழந்தையையும் எதுவும் பண்ணாது. ஏண்டி லூசு செல்வி, அப்புறம் ஏண்டி தெரிஞ்ச நெருப்பு கிட்ட விளையாடுற? மாயாக்கு தான் குழந்தைன்னா உயிர்னு தெரியும்ல. அந்த குழந்தையே இல்லைன்னு சொல்ல எப்படி உனக்கு தைரியம் வந்துச்சு? என் குழந்தைய அழிக்க அவளுக்கு நிஜமாவே எப்படி தைரியம் வந்துச்சோ அப்படியேதான் அவ குழந்தை இனிமே இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கும் தைரியம் வந்துச்சு. நீ இன்னும் ஒரு தாய் ஆகலல, அதான் உனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல. ஒரு குழந்தைய சுமக்கிற தாயோட வலி அது சுமக்கிறவளுக்கு தான் தெரியும்.
நீ என்னை என்ன செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, என் குழந்தைக்கு விஷம் கொடுக்கற அளவுக்கு உனக்கு எப்படி தாண்டி மனசு வந்துச்சு? என்ன சொன்ன? விடுமாயா, சித்திர இன்னும் ஒரு நிமிஷம் நான் இங்க நின்னாலும் நான் உன்னை கொன்னுடுவேன். என் பயம்லாம் என்ன தெரியுமா? உனக்கு குறிச்சு வச்சிருக்க நாளுக்கு முன்னாடியே என் கையாலேயே நீ செத்துறதாண்டி நான் பயப்படுறேன். இது நீ கோவப்பட வேண்டிய நேரம் இல்ல, சந்தோஷப்பட வேண்டிய நேரம். ஆமா மாயா, நீ கவலைப்படாம போ. இவளை நாங்க பாத்துக்கிறோம். ஏய், மாயாவை கூட்டிட்டு போ. ஏய் வாடி மாயா. ஏய், என்னடி பாக்குற? உன் குழந்தைய உனக்கு இல்ல, சந்தோஷம் உனக்கு இல்ல. அறிவு, ம், இவ சாவுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் எண்ணி 10 நாள்ல இவளுக்கு சங்கு. வணக்கம் சார். அடடா, வாங்க தம்பி, வாங்க உள்ள வாங்க வாங்க. ஏய், வாடா. ஆ. வாங்க உட்காருங்க. தம்பி, காலையில தான் உங்களை பத்தி நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. தம்பி, நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா என் பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். டேய், எதுக்குடா நம்மளால இன்னொருத்தர் தொந்தரவு கொடுக்கணும்? எதுடா தொந்தரவு? இதுவா தொந்தரவு? இங்க பாரு மச்சி, நம்ம ஒன்னையும் அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்டோ, கடன் கொடுங்கன்னு கேட்டோலாம் வரலையே. தோ இம்ம தூண்டு சைஸ்ல தம்மு தூண்டு உதவி. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எதனா ஒரு வேலை இருந்தா சொல்லி விடுங்களேன், அதை கேட்க தானே வந்துக்கிறோம். டேய், என்ன எதுவும் பேசாத. அந்த பெரிய மனுஷன் வீட்டுக்கு வாங்கன்னு விசிட்டிங் கார்டு கொடுத்து என்ன உதவி வேணா கேளுங்கன்னு சொல்லிக்கிறாரு. அதுக்கு மரியாதை கொடுத்து தானே வந்துக்கிறோம். நீ எதுவும் பேசாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியா? அவங்க பொண்ணு வருதுடா. பரவாயில்ல, உட்காருங்க. சரிங்க. வணக்கங்க. 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 அம்மா, நீ போய் காஃபி கொண்டு வாமா. ஐயோ சார், அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். அட இருக்கட்டும் தம்பி, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு காஃபி கூட சாப்பிடலாம் அப்படியே. அதுக்கு இல்ல சார், நாங்க எப்பயும் டீ தான் குடிப்போம். அப்படிதானடா? சரிம்மா, நீ போய் டீ போட்டு கொண்டு வாமா. சரிப்பா. டீ ஸ்ட்ராங்கா இருக்கலாம்ல? இருக்கலாம் இருக்கலாம். டேய், உன்னதான்டா கேக்குறாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கலாமா வேணாமா? இருக்கலாங்க. சுகர் கம்மியா இல்ல அதிகமா? டேய் சொல்றா. கொஞ்சம் அதிகமா இருக்கலாங்க. டீல கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போடலாம்ல? அடடடே, ஏலக்காவா? சூப்பரா இருக்குமே. சொல்றா. போடலாங்க. லேசா இஞ்சி போடலாம்ல? இஞ்சியுமா? பிரமாதமா இருக்கா. சொல்றா. இஞ்சி போடலாங்க. அப்புறம் டீல டீ தூள் போடலாமான்னு கேட்க போறீங்க அதானே? நான் டீ போட்டு கொண்டு வரேன், சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க உட்காருங்க தம்பி. ஒரு டீக்கே இவ்வளவு கேள்வி கேட்டு போறாங்க, நம்ம ஹெல்ப்னு கேட்டா என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரியலையே. அப்புறம் சொல்லுங்க தம்பி. அது ஒண்ணும் இல்லையா சார், நாங்க இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தோம். அப்படியே நீங்க கொடுத்த விசிட்டிங் கார்டு ஞாபகம் வந்துச்சுன்னு இவன் சொன்னா, சார் வீடு கூட இந்த பக்கம் தானே இருக்குது, நம்மள மரியாதை கொடுத்து கூப்பிட்டாரு, நம்மள ஒரு மரியாதை கேட்டு பார்த்துட்டு வந்துருவோன்னு நான் தான் சார் சொன்னேன். இல்லடா? நல்லது தம்பி. அப்புறம் தம்பி, அன்னைக்கு உங்க பேர் என்ன சொன்னீங்க? பிரபா சார். பிரபாகர். ரொம்ப கம்பீரமான பேர் தான் தம்பி. தம்பி, உங்க பேரு? கோலி சார். கோலியா? தம்பி, இது கூட ஒரு அளவுக்கு கம்பீரமான ஒரு மாதிரியான பேர் தான் தம்பி. ஆனா என்ன சார்? ஆனா ஒண்ணு இல்ல தம்பி, ஒண்ணு இல்ல. சும்மா எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரிங்க. சார், நான் ஒன்று சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா சார்? சொல்லுங்க தம்பி.
நான் மனசுல பட்டதை அப்படியே மறைக்காம சொல்றேன் சார். சத்தியமா சொல்றேன். உங்க பொண்ணுக்கு டீயே போட தெரியாதான் சார் நினைச்சேன். ஆனா அவங்க கேட்ட அத்தனை கேள்விக்கு அர்த்தம் இப்பதான் சார் புரியுது. மேடம் டீ சூப்பர், பின்னிட்டீங்க போங்க. தேங்க்ஸ். இன்னும் நீங்க டீ எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்ஸ். சார் ஒரு சின்ன விஷயம். ஒரு நிமிஷம் தம்பி. அம்மாடி, ம். அப்புறம் அந்த ரெடியா இருக்குப்பா. சரி, சாமிக்கு பூ போட்டு விளக்கேத்தி வை. ம். தம்பி, கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க சார். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம்? சார் நான் கேள்வி கேட்டீங்க சார். ஏரியாவே எங்க அம்மாவை பெரியாத்தான் சொல்லி தான் கூப்பிடும். அதுவும் இந்த ஆடி மாசம் வந்துச்சுன்னா விரதம் இருந்து காப்பு கட்டி நெருப்பு வச்சு ஊருக்கே கூழ் ஊத்துவாங்க சார். இன்னும் சொல்ல போனா வாய் முர்றா. கடவுள் நம்பிக்கைலாம் நிறைய இருக்கு சார். இது நீங்க ஏன் கேக்குறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆ விளக்கேத்தியாச்சு. இத வரமா. வாங்க தம்பி. அம்மாடி, உன் கையாலேயே தம்பிக்கு அந்த தட்டு கொண்டு வந்து கொடுமா. சரிப்பா. என்னங்க? தம்பி வாங்கிக்கிங்க தம்பி. சார் இது நடா இது செக் எதுனா கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. கத்தியா கொடுக்கலாலும் ஒத்தியாவது ஒரு நோட்டு கொடுத்துருக்கலாம்ல. டேய் மச்சி, வெத்தலை பாக்கு, ஒரு தேங்காய், வாழைப்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள்னு ஜூஸ் போடுற ஐட்டமாக கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றுத்தையும் காணாம. என்ன பாக்குறீங்க? வாங்கிக்கோங்க. வாங்கிக்கடா வாங்கிக்கோ. அதான் அள்ளி தராங்களே, 2 கையிலையும் வாங்கிக்கோ. இந்தாங்க எடுத்துக்கோங்க.